பிரதமர் மோடியின் பினாமி அதானி. மோடியின் ஆசையோடு தான் அதானி ஊழல் செய்து வருகிறார். புதுச்சேரியில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றச்சாட்டு. இந்த நாட்டின் மொத்த சொத்தையும் அதானியிடம் ஒப்படைக்க நரேந்திர மோடி கங்கணம் கட்டிக்கொண்டு செயல்படுவதாக நாராயணசாமி விமர்சனம். அதானி மீதான ஊழல் குற்றச்சாட்டுக்களை நாடாளுமன்ற நிலைக்குழு விசாரிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். நாராயணசாமி. புதுச்சேரி முன்னாள் முதல்வர் நாராயணசாமி காங்கிரஸ் அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் அமெரிக்க நீதிமன்றத்தில் 54 பக்க அறிக்கையில் அதானி பவர் அமைப்பானது ஜம்மு காஷ்மீர், தமிழ்நாடு, ஆந்திரா, சத்தீஸ்கர், ஒரிசா போன்ற மாநிலங்களில் சோலார் மின் உற்பத்தியை விநியோகம் செய்ய சுமார் 2020 கோடி ரூபாய் லஞ்சம் கொடுத்ததாக ஆதாரம் இருப்பதாக சமர்ப்பித்துள்ளனர். அதானி மற்றும் அவரது மருமகன் உட்பட 7 பேருக்கு பிடிவாரண்ட் போடப்பட்டுள்ளது. பிரதமர் மோடியின் ஆர்ப்பாட்டத்தின் பேரில் பல நிறுவனங்களை ஆரம்பித்து உலக அளவில் பணக்காரராக உள்ளார். ரூபாய் 12 லட்சம் கோடி சொத்து சேர்த்துள்ளார். செபி நிறுவனம் அதானி பல லட்சம் கோடி ரூபாய் பணம் சேர்க்க உடந்தையாக இருந்துள்ளது. அரசு நிலக்கரி சுரங்கங்களை தனது கம்பெனிக்கு பெற்றார். மின்சார உற்பத்தி நிறுவனங்கள் பங்கு சந்தையில் செய்த ஊழல்களை மறைக்க செபி நிறுவனத்திற்கு பிரதமர் மோடிக்கு நெருக்கியவர்களை பதவியில் வைத்துள்ளார். அதானி பங்கு சந்தையில் எப்படி ஊழல் செய்துள்ளார் என ஹிடான் பெராக் நிறுவனம் தெளிவாக கூறியுள்ளது. அதானி மத்திய அரசின் சோலார் கார்ப்பரேஷனுடன் சோலார் பவர் வழங்க 2 ஒப்பந்தம் போட்டுள்ளார். அந்த ஒப்பந்தம் முடிந்த பிறகு மின்சாரத்தை வாங்க மாநிலங்கள் முன்வரவில்லை. சத்தீஸ்கர், காஷ்மீர், ஒடிசா உள்ளிட்ட மாநிலங்களுடன் ஒப்பந்தம் போட 2100 கோடி ரூபாய் லஞ்சம் கொடுத்துள்ளதாக அமெரிக்க பெடரல் நீதிமன்றத்தில் வழக்கு உள்ளது. அவர்கள் கூறியும் மத்திய அரசு அதானியை கைது செய்யவில்லை. மோடி அதானி மீது நடவடிக்கை எடுக்க மாட்டார். மோடியின் பினாமிதான் அதானி. ஊழல் செய்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறி வரும் மோடி ஏன் அதானியை பற்றி பேசுவதில்லை? பாஜக தேர்தலுக்கு கோடிக்கணக்கான பணம் கொடுப்பது அதானி. மற்ற மாநில சட்டமன்ற உறுப்பினர்களை விலைக்கு வாங்கி ஆட்சி மாற்றம் செய்ய அதானி பணம் செல்கிறது. இதற்கு கர்நாடகம், மகாராஷ்டிரம் உட்பட பல மாநில ஆட்சி கவிழ்ப்புகளே உதாரணம். அதானி மீது மோடி நடவடிக்கை எடுத்தால் மோடியின் வேலைகளை அதானி வெளியே சொல்லிவிடுவார் என்ற பயம். இந்த நாட்டின் மொத்த சொத்தையும் அதானியிடம் ஒப்படைக்க மோடி கங்கணம் கட்டி வருகிறார். பல கம்பெனிகளை மோடியின் ஆசையோடு கையகப்படுத்தி பொது சொத்துக்களை கொள்ளையடித்து வருகிறார். புதுச்சேரி, காரைக்கால் துறைமுகத்தை திருப்பூர் துணி வியாபாரி பெயரில் 51% ஷேர்களை பினாமி பெயரில் வாங்கினார். அதானி குழும இயக்குநர்கள் திருப்பூர் கம்பெனி நிறுவனத்திலும் இயக்குநராக இருந்தனர். பின்னர் இந்த ஷேர்கள் அதானி நிறுவனத்திற்கு மாற்றப்பட்டு தற்போது அவரது கைக்கு போய்விட்டது. இது முதல்வர் ரங்கசாமி ஆட்சியில் நடந்தது. தற்போது அதானிக்கு சென்றதால் காரைக்கால் தொழிலாளர்கள் வெளியேற்றப்பட்டு விட்டனர். இதேபோல் விமான நிலையங்கள், நிலக்கரி சுரங்கங்கள் பல இடங்கள் நடந்துள்ளது. எனவே பாராளுமன்ற நிலைக்குழு விசாரணை நடத்த வேண்டும். அப்பொழுதுதான் உண்மை வெளியே வரும். விதிமுறை மீறி சேர்த்த அதானியின் சொத்துக்களை பறிமுதல் செய்ய முடியும். சாதாரண விஷயங்களுக்கு கூட அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை, சிபிஐ வருகிறது. பல லட்சம் மோசடி செய்துள்ள அதானி மீது ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை? மோடி அரசு ஊழல் அரசு. மோடி அரசை தூக்கி எறிந்தால்தான் அதானி மீது நடவடிக்கை எடுக்க முடியும். மோடி இந்த நாட்டு பிரதமராக இருக்கும் வரை அதானி மீது கை வைக்க மாட்டார்கள். பல கட்ட போராட்டங்களை நடத்த உள்ளோம். வரும் 25 நாடாளுமன்றம் கூடுகிறது. உண்மையில் அதானியுடன் சம்பந்தம் இல்லாவிட்டால் மோடி தானாக முன்வந்து நாடாளுமன்ற நிலைக்குழு விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும். புதுச்சேரி மின்சாரத்துறையையும் அதானியிடம் தரபேரம் நடக்கிறது என தெரிவித்தார்.